நீங்க புரிஞ்சுக்கிட்டா சரிதான். இன்னைக்கு ஒரு சீரியஸான இஷ்யூ என்னன்னா, சிபிஎஸ்சியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 3rd 5th and 8th 30 மார்க்குக்கு கீழே வாங்கினா ஃபெயில் பண்ணுங்க, ஆல் பாஸ்ங்கிற சிஸ்டமே வேணாம்னு சிபிஎஸ்சி சொல்றாங்க. இதுக்கு கடுமையான ஒரு எதிர்ப்பு தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்கு. இது தேசிய கல்விக் கொள்கையோட ஒரு ஆரம்பம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆல் பாஸ் சிஸ்டம் வேணாமா, குழந்தைகளுடைய மனநிலையை சிதைக்கும், சின்ன குழந்தை அப்படிங்கிற மாதிரியான நிறைய. இது ஒரு வெரி காம்ப்ளெக்ஸ் இஷ்யூ. பாஸ் ஆனாதான் குழந்தைக்கு ஃபியூச்சர் அப்படின்றதுனால எல்லாரையும் பாஸ் பண்ண வச்சுட்டு அதில் கூட ரொம்பவே இன்னும் ஒரு வருஷம் படித்தாதான் இந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு அறிவு, அதாவது அந்த அளவு லேர்னிங் கிடைக்கும் அப்படிங்கிறத கூட யோசிக்காம எல்லாரையும் பாஸ் செய்யறதுனால மாத்திரம் சைக்காலஜி இம்ப்ரூவ் ஆகுன்றது இல்லைங்க. இதை படிப்பின் குவாலிட்டியை பற்றி யோசிக்கணும். அதுக்கு ஒவ்வொரு மாநிலமும் கூட முயற்சி எடுக்கணும். படிப்போட குவாலிட்டி குறைய பிள்ளைகளோட எதிர்பார்ப்பும் ஜாஸ்தியாகுது. அதுவும் அந்த மனநிலையும் யோசிங்க. அவங்க காலேஜுக்கு வரும்போது ஏங்க நாங்கள் குவாலிஃபை ஆகுறதில்ல ஐஐடின்னு யோசிக்கும் போது அப்போ குவாலிட்டி என்னாச்சு, எல்லாரையும் ஒட்டு மொத்தமாக பாஸ் பண்ணிட்டே போகிறதுனால. அதனால இதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் பதில் சொல்ல முடியாதுங்க. அந்த விஷயத்தை இன்னும் அந்த நிபுணர்களோட உட்காந்து பேசி முடிவெடுக்கணும். ஐயா, நீங்கள் ஏதோ கேட்டீங்க.